இலங்கை குருணாக்கல்ங்கிற பகுதியிலேருந்து அப்துல் ஹாதிங்கிறவர் கேட்குறார். அவர் கேட்குறது, அவர் எழுதினதே வாய்ச்சா உங்களுக்கு விளங்காது. அந்த கருத்தை நான் சொல்லிடுறேன். என்ன கேட்குறாருன்னா, குர்ஆனில் ஒரு வசனம் இருக்குது, 900 வசனம், 9வது சூறாவில் 100வது வசனம் இருக்குது. அது என்ன இருக்குதுன்னு கேட்டால், ஒசாபி குணல் அவ்வளவுன, முந்திய சஹாபாக்கள், மினல் முஹாஜிரின உள்ள அன்சார், அன்சார்களையும் முஹாஜிர்களையும் உள்ள முந்தியவர்கள், வல்லதி நத்தபோகும் பிஹ்சான், அழகிய முறையில் அவர்களை பின்பற்றியவர்கள், இவங்களையெல்லாம் ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் அப்படின்னு 900 வசனம் இருக்குது. இந்த வசனத்தில் நம்ம விளக்கம் கொடுக்கும்போது இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அந்த விளக்கம் என்ன கொடுத்தோம் என்பது, அந்த விளக்கத்தை எடுத்து போடுறேன், பார்த்துக்கிறேங்க. இந்த 900 வசனத்திற்கு நான் ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறேன். அது எழுத்து வடிவத்திலையும் கொடுத்துருக்குறோம், வீடியோவிலையும் கொடுத்துருக்குறோம். அந்த வீடியோவை மட்டும் உங்களுக்கு எடுத்து போடுறேன், நினச்சிட்றேன், அப்போ தான் வழங்கும், அந்த ஒரு கேள்வி வழங்கும். அப்போ இந்த வீடியோ பார்த்துருங்க. அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வின்னா, நல்ல விஷயத்தில் அவர்களை பின்தொடர்ந்தவர்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்று குர்ஆனில் இருக்கிறது. இது யாரை சொல்லுகிறான் அப்படின்னு கேட்குறாரு. அதாவது என்ன கேட்குறாருன்னு கேட்டால், 9வது சூறாவில், தௌபா சூறாவில் 100வது வசனம், அதைத்தான் அவர் கேள்வி கேட்குறார். 9வது சூறாவில் 100வது வசனம். அந்த 100வது வசனத்தை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த மதுஹப்வாதிகள், முன்னோர்களை சஹாபாக்களை பின்பற்றணும்னு சொல்லக்கூடியவங்க, இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இதை ஒரு ஆதாரமாக வைத்து நம்ம சஹாபாக்களையும் பின்பற்ற தான் வேணும் என்பதற்கு சான்றாக இந்த 900 வைப்பார்கள். அதுக்கு தான் அவர் கேட்குறாரு, இது யாரை சொல்லுதுன்னு கேட்குது. முதல்ல அந்த 900 வசனத்தினுடைய அர்த்தத்தை பாருங்க. ஒசாபிகூன அல் அவ்வளூன, சாபிகூன் என்றால் முந்தியவர்கள், அவ்வளூன் என்றாலும் முந்தியவர்கள் தான். அப்போ முற்றிலும் முந்தியவர்கள் அர்த்தம் வச்சுக்கணும். ரெண்டுக்கு ஒரே அர்த்தமாக இருக்கிறதுனால என்ன செய்யணும், முந்தியவர்கள்லையும் ஆக முந்தியவர்கள் அர்த்தம் வந்துடும். அஸ்ஸாபிகூனல் அவ்வளூன, ஆக முந்தியவர்கள், மினல் முஹாஜிரின் உள்ள அன்சார், ஹிஜ்ரத் செய்தவர்களில ஆக முதன்மையானவர்களும், அன்சார்கள், அன்சார்னா உதவி செய்தவர்கள், உதவி செய்தவர்களில் ஆக முதன்மையானவர்களையும், ஒல்லதி நத்தபூஹும், அவர்களை பின்பற்றினார்களே பி இஹ்சான், அழகான முறையில், அவர்களையும் ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் பொருந்தி கொண்டான். இங்கே பின்பற்ற டாபிக்கே வரல. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, சஹாபாக்கள்ல 2 சாரார் இருக்கிறாங்க. ஒரு சாரார் எல்லாத்துலையும் முந்தியவர்கள், அதாவது கஷ்டமான காலத்தில், ஒரு நெருக்கடியான காலத்தில், இஸ்லாத்தை கடைப்பிடிச்சாலேயே உசுரோட வாழ முடியாது என்கிற அளவுக்கு கொடுமை நிகழ்ந்த ஒரு காலத்தில் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு என்ன செய்கிறாங்க, ஊரை விட்டு ஹிஜ்ரத் பண்ணி வர்றாங்க. அதே மாதிரி அன்சாரிகள் என்ன செய்கிறாங்க, ஆரம்ப காலத்தில் வரக்கூடிய அள்ளி கொடுத்து அரவணைக்கிறாங்க. இப்படி செஞ்சவங்க ஆரம்ப காலத்து முஸ்லீம் செஞ்சார்கள். பிறகு இஸ்லாம் கொஞ்சம் மேலவங்க பிறகும் கூட வெளியூர்ல இருந்து ஹிஜ்ரத் பண்ணி வந்தா அவங்களுக்கும் உதவி செய்வாங்க, இவங்களும் ஹிஜ்ரத் செஞ்சு போவாங்க. அப்ப அல்லாஹ் இதுல என்ன சொல்றான்னு கேட்டா, ஹிஜ்ரத் செஞ்சாங்கல்ல அவங்கள முந்தி உள்ளவங்க பிந்தி உள்ளவங்க, உதவி செஞ்சாங்கல்ல அவங்கள முந்தி உதவி செஞ்சவங்க பிந்தி உதவி செஞ்சவங்க, இவங்களே அல்லாஹ் திருப்திப்படுத்தி கொண்டான். இதுதான் இந்த வசனம் சொல்லுது. சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் ஹிஜ்ரத் பண்ணவங்களே அல்லாஹ் பொருந்தி கொண்டான். கொஞ்சம் டெவலப் ஆன பிறகு ஹிஜ்ரத் பண்றாங்கன்னு வைங்க, அப்பவும் என்ன செய்யறான், அல்லாஹ் அவங்கள பொருந்தி கொள்றான். ஆரம்ப காலத்தில் உதவி செஞ்சாங்க அவங்களே எல்லாம் பொருந்தி கொள்கிறான். பிறகு உதவி செஞ்சாங்களே சஹாபாக்கள்ல, பிறகு கொஞ்சம் டெவலப் ஆன பிறகு உதவி செஞ்ச அன்சார்கள் இருக்காங்கல்ல, அவங்களே எல்லாம் பொருந்தி கொண்டான். இதுதான் இந்த வசனத்தை சொல்ல, நல்லா கவனிங்க. ஒசாபிகூனல் அவ்வளவுன, ஆக முந்தியவர்களையும், எதுல முந்தியவர்கள், மினல் முஹாஜிரீன ஒல் அன்சார், முஹாஜிர்களிலையும் அன்சார்களிலையும் ஆக முந்தியவர்கள் இருக்கிறாங்களே அவர்களையும், ஒல்லதி நத்தபூஹும், அவர்களை யார் பின்பற்றினார்களோ, பி இஹ்சானின், அழகான முறையில் அவங்கள ஃபாலோ பண்ணி இவங்களும் ஹிஜ்ரத் பண்றாங்க, அவங்க உதவி செய்யறதை பார்த்துட்டு இவங்களும் ஃபாலோ பண்றாங்க. அப்படி செய்தார்களே அவர்களையும் ரலியல்லாஹு அன்ஹும், அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். எல்லா சஹாபாக்களையும் பொருந்திக்கின்றேன்னு சொல்றான். அவ்வளவு விஷயம்.
இதுல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இதை சகாபாக்கள் இருக்காங்கல்ல, அவங்கள நம்மெல்லாம் பின்பற்றணுமா, அந்த கருத்துக்கு தருதான். எப்படி சொல்றாங்க, சகாபாக்களை எல்லாம் பொருந்தி கொண்டான், யாரெல்லாம் சகாபாக்களை பின்பற்றுவார்களோ அவர்களையும் பொருந்தி கொண்டான் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை கொடுத்து, அதனாலதான் சகாபாக்களை பின்பற்ற சொல்றோம் என்று வாதம் பண்றாங்கல்ல, அந்த கருத்து இதுல வராது. ஏன் வராதுங்கிறோம்னு கேட்டா, இதுல என்ன வார்த்தை வருதுன்னா, உள்ளதீன இத்தபஊஹும், இத்தபஊஹும்ங்கிற வார்த்தை வருது. இது இத்தபா என்பது சென்ற கால வினைச்சொல். அதாவது பின்பற்றினான், பின்பற்றுவான் என்ற அர்த்தம் அதுக்கு வராது, பின்பற்றுகிறான் என்ற அர்த்தமும் வராது. என்ன அர்த்தம் வரும்? இத்தபா என்பது சென்ற கால வினை சொல்லு. சென்ற கால வினை சொல்லு எதை காட்டும் கேட்டா, சென்ற காலத்தில் உள்ளதை காட்டும், வருங்காலத்தில் உள்ளதை காட்டாது. இதுல அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, முந்தி செஞ்ச சஹாபாக்களை யார் பின்பற்றுவார்களோ அவர்களை எல்லாம் பொருந்தி கொண்டான் அப்படின்னு இருந்தா நம்மள சொல்றான்னு வச்சுக்கலாம். யார சொல்லலாம், சஹாபாக்கள் நம்ம எல்லாம் பின்பற்றணும் போல இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இதுல எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா, முதல் ஆரம்பகால முஹாஜிர்களையும் அவர்களை பின்பற்றினார்களே அந்த சஹாபாக்களையும், இந்த பின்பற்றினார்கள் என்று சொல்லும் பொழுது இந்த வசனம் அருளப்படுதுல, அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பின்பற்றி இருந்தார்களோ அவங்கள தான் சொல்லுகிறது. இதுல நம்ம எதிர்காலத்தில் உள்ளவங்க எல்லாம் சஹாபாக்களை பின்பற்றணும்னு சொல்லப்படவே இல்லை. என்ன சொல்லப்படுது, ஆரம்பகால முஹாஜரையும் அல்லாஹ் புரிஞ்சு கொண்டான், அவங்கள ஃபாலோ பண்ணி அடுத்து ஹிஜ்ரத் போனாங்கல்ல அவங்கள எல்லாம் புரிஞ்சு கொண்டான். ஆரம்பகால அன்சார்களையும் எல்லாம் புரிஞ்சு கொண்டான், அவங்கள ஃபாலோ பண்ணி யார் நுஸ்ரத் பண்ணார்களோ உதவி செஞ்சாங்களோ அவங்களும் எல்லாம் புரிஞ்சு கொண்டான். அப்ப சஹாபாக்கள்ல துவக்கத்தில் வந்தவர்களையும் எல்லாம் புரிஞ்சு கொள்கிறான், பிந்தி வந்தவர்களையும் புரிஞ்சு கொண்டான் என்று சொல்லி இதைத்தான் அல்லாஹ் சொல்லி சொர்க்கத்தை தயாரிச்சு வச்சிருக்காங்கிறான். இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இத்தபவுங்கிறத சென்றகால வினைய மரக்கடிக்க செஞ்சுட்டு குதர்க்கமா வேண்டும் என்ற வருங்கால அர்த்தம் செய்யறாங்க. எப்படி, ஆரம்பகால சகாபாக்களையும் யார்களை பின்பற்றுவார்களோ, இனிமேல் யாரெல்லாம் பின்பற்றுவார்களோ அவர்கள் எல்லாம் புரிஞ்சு கொள்வான். அல்லாஹ் புரிஞ்சு கொள்வதா இருந்தால் சகாபாக்களை பின்பற்ற வேண்டும் இப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, அந்த சென்ற காலத்து வரலாறே எல்லாம் சொல்றான். இதுல என்ன சொல்றான்னு கேட்டா, ஆரம்ப காலத்துல முஹாஜிரே எல்லாம் புரிஞ்சு கொண்டான், அவங்கள ஃபாலோ பண்ணி பின்னாடி ஹிஜ்ரத் பண்ணாங்களே அவங்களே நான் புரிஞ்சு கொண்டேன் என்று கடந்த காலத்தை ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்லும் பொழுது இவங்க இத்தபாவு என்பதை வருங்காலம்ன்ற மாதிரி அர்த்தம் செஞ்சு இனிமேல் பின்பற்றி போகிறார்களோன்னு செய்யறாங்க. அது அனர்த்தம், தப்பு. அது ஃபர்ஸ்ட் அந்த அர்த்தம் தரல. ரெண்டாவது பின்பற்றுதல் இருக்குல்ல, பின்பற்றுதல் என்பது இத்தபான்றதுக்குல பொதுவாக பின்பற்றுதல் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் வரும். ஒரு பொறுப்பை சொல்லி பின்பற்றுதல் சொன்னீங்கன்னு சொன்னா அந்த பொறுப்பில் பின்பற்றுதல் அர்த்தம் வருமே தவிர முழுசா ஒருத்தரை பின்பற்றுதல் என்ற அர்த்தம் வராது. உதாரணமாக அபூபக்கரை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொன்னா இது ஒரு தன்மையை குறிக்கல, ஒரு ஆளை குறிக்குது. அப்ப அபூபக்கர் என்ன சொன்னாலும் நீங்க பின்பற்றுங்க அப்படின்னு அர்த்தம் வந்துடும். அபூபக்கரை பின்பற்றுங்கள், உமரை பின்பற்றுங்கள், அபு ஹனீஃபாவை பின்பற்றுங்கள் உதாரணத்துக்காக வேண்டி இப்படி வார்த்தையை சொன்னா அந்த ஆளை பின்பற்றுறதுன்னு அர்த்தம் வந்துடும். அப்படி சொல்லாம ஒரு தன்மையை சொல்லி, எப்படி முஹாஜரை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொன்னா ஹிஜ்ரத் செய்வதில் பின்பற்றுன்னு அர்த்தம். முஹாஜிர் என்ன சொன்னாலும் கேளுன்னு அர்த்தம் கிடையாது. முஹாஜரை பின்பற்றுங்கள்னா அவர் எப்படி ஹிஜ்ரத் பண்ணாரு, வீடு வசனம் விட்டு போனாரு, நீனு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஆளு பேரை சொல்லாம ஒரு தன்மையை சொல்லி உண்மையாளர்களை பின்பற்றுங்கன்ற அர்த்தம். நீங்க உண்மை சொல்லுங்கன்னு அர்த்தம். உண்மையாளர்களை பின்பற்றதா இருந்தா உண்மையாளரை கண்டுபிடிச்சி அவர் என்னென்ன செய்யறாரோ அதெல்லாம் செய்யறன்னு அர்த்தமா? உண்மையாளர்களை பின்பற்றுங்கள் என்று சொன்னால் உண்மையாளர்கள் எப்படி உண்மை சொல்வார்கள் அந்த மாதிரி நீங்களும் உண்மை சொல்லுங்கள், அந்த உண்மையில் பின்பற்றுங்கள் அர்த்தம் வர்றதுல. உண்மை சொல்வதில் பின்பற்றுங்கள், வீரர்களை பின்பற்றுங்கள் அப்படிங்கிறோம். என்ன அர்த்தம்? வீரர் ஒருத்தர் முடிவு செஞ்சோம்னா என்ன சொன்னாலும் கேட்கணும் அர்த்தமா? ஒரு ஆள் வீரர் பேர் வாங்கிட்டாரு, வீரரை பின்பற்ற சொல்லிட்டோம், அதனால அவர் என்ன சொன்னாலும் அப்படி அர்த்தம் வருமானா வராது. வீரரை பின்பற்றுங்கள் என்று சொன்னால் வீரர்களை அந்த வீரத்தில் பின்பற்றுங்கள், அவங்க எப்படி வீரத்தை காட்டினார்களோ இப்படித்தான் ஒரு தன்மையை சொல்லி ஒரு ஆளை சொல்லாம ஒரு தன்மையை சொல்லி அதை பின்பற்றுங்கள் என்று சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா அந்த தன்மை நல்ல தன்மை, நீங்களும் எடுத்துக்கொள்ளுங்கள் அர்த்தம். இங்க என்ன வருதுன்னு கேட்டா ஒசாபிகூனல் அவ்வளூன மினல் முஹாஜிரீன்,
முஹாஜிரீன்கள் வர்றாங்க. ஆரம்ப முஹாஜிரீன்கள், முஹாஜிர்களை பின்பற்றியவர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்கள ஹிஜ்ரத் பண்ணவங்க அர்த்தம். முஹாஜிர்களை பின்பற்றியவர்கள் என்று சொன்னா ஹிஜ்ரத் செய்வதிலே முஹாஜிர்களை பின்பற்றி வந்தவர்கள், அந்த அர்த்தத்தை தான் சொல்லுமே தவிர எதை காட்டாது? சஹாபாக்கள் என்ன செஞ்சாலும் பின்பற்றணுங்கிற அர்த்தம் அது தரவே தராது. அது சஹாபாக்களை பற்றி ரெண்டுமே சஹாபாக்களை தான் குறிக்குது. எது? ஆரம்ப முஹாஜிர் என்பதும் சஹாபாக்கள் தான். பின்பற்றினார்களே நல்லா சொல்றானே அதுவும் சஹாபாக்களை தான். அப்ப சஹாபாக்களை பின்பற்றி சஹாபாக்கள் நடந்தார்கள் என்பதுதான் நம்முடைய அர்த்தமே தவிர இனிமே உள்ளவங்களாம் நீங்க பின்பற்றுங்கிற அர்த்தமும் வரல. அதுலயும் அல்லாஹ் எதுல பின்பற்ற சொல்றான்னு கேட்டா ஹிஜ்ரத்துல, நுஸ்ரத்துல. அதான் மக்காவாசிகள் ஹிஜ்ரத் பண்ணாங்க, அதே ஃபாலோ பண்ணுங்க. நீங்க மதீனாவாசிகள் நுஸ்ரத் உதவி பண்ணாங்க, நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்படிங்கிற ஃபாலோ பண்ணினார்களே அவங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறான், பொருந்தி கொண்டான்னு வருது. இது இதுக்கு ஆதாரம் ஆகாது. இது குறித்து கூடுதலாக விளக்கம் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா குர்ஆன்ல 501வது இந்த வசனத்துக்கு விளக்கமாக 501வது குறிப்பு இருக்கிறது. அந்த குறிப்பை நீங்க பாத்தீங்கன்னா என்ன செய்யும், உங்களுக்கு கூடுதலான விளக்கம் கிடைக்கும். அப்போ இதில் இந்த விளக்கத்தில் என்ன சொல்கிறோம்னு கேட்டால், இதில் சஹாபாக்களை பிந்தி வர்றவங்க பின்பற்றுவதை பற்றி இது பேசவே இல்லை. எதை பேசுதுன்னா, சஹாபாக்களை ரெண்டாக பிரித்து ஆரம்ப சஹாபாக்கள் பிந்திய சஹாபாக்கள் என்று ஆக்கி ஆரம்பத்தில் ஹிஜ்ரத் செஞ்சாங்களே அவங்கள பின்பற்றிய சஹாபாக்கள்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதில் வத்தபவுஹும் இத்தபவுஹும்னு சென்ற கால வினையாக சொல்கிறான். இனி பின்பற்றுவார்கள்னு சொல்லலை, நடந்து போன ஒரு வரலாறை தான் எல்லாம் சொல்கிறான். அதாவது முந்திய சஹாபாக்களையும் பிந்தி சென்றார்களே அந்த சஹாபாக்களையும். அப்போ பிந்தி சென்றார்களே என்று சொல்வது செல்வார்களே என்று எல்லாம் சொல்லலை, இவர்களை பின்பற்றி சென்றார்களே என்று சென்ற கால வினையாக சொல்கிறான். அதனால் அது சஹாபாக்களை அடுத்த தலைமுறை பின்பற்றுவதை பற்றி இது பேசவில்லை. ஆரம்பகால சஹாபாக்கள் ஹிஜ்ரத் பண்ணது மாதிரி பிந்தி வந்த சஹாபாக்களும் என்னஞ்சாங்க, ஹிஜ்ரத் பண்ணாங்க. ஆரம்ப காலத்து சஹாபாக்கள் நுசுரத்து, அதாவது உதவி செஞ்ச மாதிரி பிந்தி வந்த சஹாபாக்களும் இஸ்லாத்துக்கு வந்த சஹாபாக்களும் உதவி செஞ்சார்கள், செய்தார்கள், பின்பற்றினார்கள் என்று வருவது ஒரு சம்பவமாக இங்கே சொல்லப்படுகிறது. ரெண்டு பேரையும் நல்லா பொருந்திக்கிட்டான், முந்தி வந்தவங்களையும் பிந்தி வந்தவங்களையும் பொருந்திக்கிட்டான்னு வருது. அப்போ இனி வரக்கூடியதை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால் அதுக்கு வருங்கால வினையாக சொல்லியிருப்பான். அதாவது சஹாபாக்களையும் இனி பின்பற்றுவார்களே அவர்களையும் அப்படி சொல்லாமல் ஏற்கனவே பின்பற்றினார்களே அவர்களையும்னா என்ன அர்த்தம்? அது சம்பவமாக சொல்லப்படுது. இதுதான் கேள்வி கேட்குறேன். இப்படி வச்சிங்கன்னா இதே மாதிரி இந்த வசனத்தை எப்படி விளங்குறது? எந்த வசனம்னு கேட்டால், அதாவது 25-30வது வசனம். இதே மாதிரி தான் அந்த வசனம் இருக்குது. எப்படி இருக்குது? காலர் ரசூலு, அந்த தூதர் சொல்வார், மறுமை நாளில் விசாரிக்கும் போது தூதர் சொல்வார், யா ரப்பி, என் இறைவனே, இன்ன கௌமி, என்னுடைய சமுதாயம், இத்தஹது ஹாதல் குரான மஹஜூரா, எனது இந்த குரானை வெறுக்கப்பட்டதாக ஆக்கிவிட்டார்கள் அப்படின்னு. இத்தஹதுங்கிற வார்த்தை தான் வருகிறது. இத்தஹதுன்னா ஆக்கிவிட்டார்கள், ஆக்குவார்கள்னு வரல. என்னென்னு வருது? என்னுடைய சமுதாயத்தவர்களை இந்த குரானை வெறுக்கத்தக்கதை ஆக்கிவிட்டார்கள்னு, அதுவும் சென்ற கால வினையாக தான் வருது. ஆனால் அது இனிமேல் வரக்கூடியது சொல்லக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. இனி வரக்கூடிய மக்கள் குரானை வெறுத்து தள்ளிடுவாங்க அப்படிங்கிறத சொல்லும் பொழுது இங்கே என்ன வார்த்தை பயன்படுத்தப்படுதுன்னா, இத்தஹது, ஆக்கி கொண்டார்கள். அப்போ ஆக்கி கொண்டார் என்ன அர்த்தம்? முந்தி ஒரு காலத்தில் ஆக்கிவிட்டார்னு அர்த்தம். என்னுடைய சமுதாயத்தவர்கள் குரானை வெறுக்கத்தக்கதாக ஆக்கிவிட்டார்கள். இதனையும் தானே சென்ற கால வினை வருது. அதில் இத்தபவு என்று சென்ற கால வினையை வந்திருக்கிற காரணத்தினால் முந்திய சகாபாக்களையும் அவங்களை பின்பற்றி போனார்களே கடந்த காலத்தில் அந்த சகாபாக்களையும் அர்த்தம் செய்கிறீங்க. காரணம் சென்ற கால வினையில் இருக்கிறதுனால. அப்போ இங்கே என்ன வருதுன்னா, குர்ஆனை வெறுக்கத்தக்கதாக ஆக்குவார்கள்னு இல்லை, ஆக்கினார்கள்னு ஒரு செய்தியாக தான் சொல்லப்படுது. அப்போ இதை பற்றி எப்படி விளங்குறதுன்னு கேட்குறாரு. அதுக்கு எதுக்கு அந்த சம்மந்தமில்லை. இது எப்போ உள்ளது? இந்த நீங்கள் சொல்லக்கூடிய 25-30 வசனம் குர்ஆனில் இப்போ இருக்கும்போது வருங்கால மாதிரி உங்களுக்கு தெரியுது. இது மறுமையில் அந்த ரசூல் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். காலர் ரசூல், மறுமை நாளில் அல்லாஹ் விசாரிக்கும் போது ரசூல் சொல்லுவார், என்னுடைய சமுதாயம் குர்ஆனை வெறுக்கத்தக்கதை ஆக்கிட்டார்கள்னு. அதை சொல்லும்போது அது கடந்த கால செய்தி தானே. இது எப்போ சொல்லுவாருங்கிறது நீங்கள் கவனிக்காமல் பேசுகிறீங்க.
இந்த வசனம் எதை சொல்லுதுன்னு கேட்டால், இந்த ரசூல் மறுமை நாளில் அல்லாஹ் விசாரிக்கும் போது, அல்லாவே இந்த மாதிரி என் மக்களுக்கு நான் குரானெல்லாம் சொன்னேன், குரானை வெறுக்கத்தக்கதை ஆக்கிட்டாங்க, அப்போ அது சென்ற காலம் தானே, மறுமை நாளில் இதை சொல்வார்கள் என்பதை நீங்கள் விளங்கிக்கிட்டீங்க என்று சொன்னால், சென்று போனதை அவர் பேசுகிறார். சென்ற காலத்து சென்ற காலத்து தான் கொடுக்குறோம். அதனால் எந்த ஒரு குழப்பமும் கிடையாது, அது புரிஞ்சுக்கணும். சரி.